அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 35வது வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் என்ன ஏற்படுத்தப்படுகின்றன? இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் பார்த்திங்கன்னா பாளைய வாரியங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. 1854ஆம் ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? 1854 சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீர்சிங் அவர்களின் தலைமையின் கீழ். தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாக உள்ளது நீலகிரி ஆகும். யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? அது யாருடைய ஆட்சி காலம்? அது பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஆட்சி காலத்தில் தான் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்தன. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கீழ்கண்டவற்றுள் எது? காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் ஆகும். எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? 15,000 முதல் 25,000 கிளர்ச்சிகள் எந்த கிளர்ச்சியின் போது படுகொலை செய்யப்பட்டனர்? எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சி ஆகும். முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா பராக்னாஸ் என அழைக்கப்பட்டது. முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம். அவங்க குண்டக்கட்டி முறையில் முண்டா இன மக்கள் விவசாயம் செய்தனர். மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி எவ்வளவு? 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 382 பேர் 382 பேர் ஆகும். கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் தலைமையில் கோல் கிளர்ச்சி நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் ஆப்ஷனில் சர்மா நாராயணன் அவர்கள். கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முண்டா இனத்தலைவர் யார்? கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முண்டா இனத்தலைவர் பிர்சா முண்டா. கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் கிடையாது? துறைமுகம் அல்ல. இதுல மிகப்பெரிய துறைமுகம் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம் கிடையாது. அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பில் அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் எந்த விதி மூலம் ஏற்படுத்தப்பட்டது? ஒரு கிராம பஞ்சாயத்து ஏற்படுத்தப்பட கூறும் விதி என்ன? இதில் பார்த்தீங்கன்னா விதி 40 தான். அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வழிவகை செய்கிறது. ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் கோல் கிளர்ச்சி என்பதாகும். சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? அவர் ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டினார். 1857ஆம் ஆண்டு பெருங்கழகம் எப்போது எந்த நாள் துவங்கியது? பெருங்கழகம் துவங்கிய நாள் ஆப்ஷனில் மார்ச் 29ஆம் நாள். பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர் யார்?
பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வாவாக இருந்தவர் இரண்டாம் பாஜிராவ் ஆவார். எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகள் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது? அது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும்? அது எந்த ஐந்தாண்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலமாகும். வகாபி கிளர்ச்சி குழுவில் முதல் தாக்குதல் புர்னியா நகரில் எப்போது நிகழ்த்தப்பட்டது? புர்னியா நகரில் வகாபி கிளர்ச்சியின் முதல் தாக்குதல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1831 நவம்பர் 6ஆம் நாளன்று. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் டல்கௌசி பிரபு. கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது? அது எந்த உலோகம்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் என்னும் உலோகம் தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் கிடைக்கிறது. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1859ஆம் ஆண்டாகும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடு மியான் ஆவார். இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9 கீழ்காணும் எந்த சட்ட பிரிவுகள் அமைந்துள்ளது? பகுதி 9 இந்திய அரசியல் அமைப்புல பகுதி 9 எந்த சட்ட பிரிவுகள் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல சட்ட பிரிவுகள் 243 முதல் 243 ஓ வரை என்பது சரியான விடை. பாளைய வாரியங்கள் சட்டம் எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது? பாளைய வாரியங்கள் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1924ஆம் ஆண்டாகும். பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா என்பது சரியான விடை. நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது? நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணைன்னு பாருங்க, 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக அறிவிக்கப்பட்டவர் யார்? பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக அறிவிக்கப்பட்டவர் மீர் ஜாஃபர் ஆவார். ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றில் எதன் தலைமை நிர்வாகி ஆவார்? ஆணையர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகத்தின் தலைமை நிர்வாகி தான் ஆணையர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.